உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணு மறைவை ஒட்டி கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் நகர பகுதியில் நினைவேந்தல் நிகழ்வு நடைபெற்றது. இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ரிஷிவந்தியம் சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளர் பன்னீர்செல்வம், வடக்கு ஒன்றிய செயலாளர் ஏடுமலை, நகர செயலாளர் விசு மற்றும் ஒன்றிய செயலாளர்கள் வீராசாமி, நாகேஸ்வர் ராவ், சேட்டு, கோவிந்தராஜ், மகளிர் விடுதலை இயக்கத்தின் மாவட்ட செயலாளர் சர்க்குணம், முன்னாள் ஒன்றிய செயலாளர்கள் பாவளம், ஜெயபாலன், கோவிந்தராஜ் உள்ளிட்ட ஏராளமானவர்கள் கலந்து கொண்டு நல்லக்கண்ணு அவர்களின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி வீர வணக்கம் செலுத்தினர். மயிலாடுதுறை மாவட்டம் நீலவேலி கிராமத்தில் தென்னார்காடு டியோசிசன் கார்ப்பரேஷன் அறக்கட்டளைக்கு சொந்தமான தரிசு நிலங்களை தனியாருக்கு விற்பனை செய்யக்கூடாது, ஏழை எளிய மக்களுக்கு தரிசு நிலங்களை பிரித்து வழங்க வேண்டும் உள்ளிட்ட 8 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அரும்போக்கத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பூம்புகார் சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளர் பூப்பாள என்பரசன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் மண்டல துணை செயலாளர் காமராஜ் மற்றும் ஸ்டாலின், பூவரசன், மதி, சத்யா, நவீத், சுந்தரமூர்த்தி, நெப்போலியன், கமல், ராஜா, கண்ணன், அமீர் வளவன், நவீன், மணிவண்ணன், வாசுதேவேந்திரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளத்தில் மறைந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முதன்மை செயலாளர் ஏசி பாவரசுவின் திருவுருவப் படத்திற்கு மடத்துக்குளம் சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளர் சதீஷ்குமார் தலைமையில் மாலை அணிவித்து மலர் தூவி வீர வணக்கம் செலுத்தப்பட்டது. இதில் மடத்துக்குளம் சட்டமன்ற தொகுதி செயலாளர் பொன் ஈஸ்வரன், மடத்துக்குளம் பேரூர் செயலாளர் சேகர் மற்றும் செம்பொடியான், சத்யராஜ், இளந்தமிழன், ஜாஃபர், விடுதலை மணி, ரவிக்குமார், உடுமலை இப்ராஹிம் அலி, நாசர், நசீருல்லா, ஷெரீப் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். எங்கள் அண்ணன் பாவரசுக்கு வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம், விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம். திருப்பூர் மாவட்டம் காங்கயத்தில் மறைந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் ஐயா நல்லக்கண்ணு, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முதன்மை செயலாளர் ஏசி பாவரசு ஆகியோரின் நினைவேந்தல் நிகழ்வு நடைபெற்றது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் காங்கேயம் சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளர் ஜான் நாக்ஸ் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் காங்கேயம் மாவட்ட பொருளாளர் வீரகுமார், மாவட்ட துணைச் செயலாளர் செந்தில், காங்கேயம் தொகுதி மாவட்ட பொறுப்பாளர்கள் கவின்ராஜ், தர்மன், காங்கேயம் நகர பொறுப்பாளர்கள் ஜெயக்குமார், விமல், வெள்ளக்கோவில் நகர பொறுப்பாளர்கள் துளிராஜ், திலகவதி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைமை நிலைய செயலாளர் அரசுக்கு வீர வணக்கம், வீர வணக்கம் செய்கின்றோம், உறுதி ஏற்போம், உறுதி ஏற்போம், மக்கள் நல போராளிகள், வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், ஐயா நல்லக்கண்ணு அவர்களுக்கு வீர வணக்கம், ஐயா நல்லக்கண்ணு அவர்களுக்கு வீர வணக்கம். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் கவுண்டச்சிபுதூர் ஊராட்சிக்குட்பட்ட ஜடசக்தி நகர் பகுதியில் குடிநீர், தெருவிளக்கு உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து தரக்கோரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் மற்றும் அப்பகுதி மக்கள் காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட முயன்றனர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்ததை அடுத்து அனைவரும் கலைந்து சென்றனர். அப்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தாராபுரம் தொகுதி மாவட்ட செயலாளர் சிறுத்தை முருகவேல், விவசாய பாதுகாப்பு மாநில துணைச் செயலாளர் வேலு சிவக்குமார் மற்றும் திருமா ரகு, அழகர்சாமி ஆகியோர் உடன் இருந்தனர்.
சேலம் மாவட்டம் மஸ்தம்பட்டி ஜான்சன்பேட்டை பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அலுவலகத்தை வடக்கு சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளர் பிரபாவளவன் திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் சேலம் மண்டல செயலாளர் ஆறுமுகம், மண்டல துணைச் செயலாளர் சசிகுமார், தேர்தல் பணிக்குழு மாநில செயலாளர் நாவரசன், இளைஞர் சிறுத்தைகள் எழுச்சி பாசறை மாநில செயலாளர் வசந்த், மேலிட பொறுப்பாளர் ஜெயச்சந்திரன், 12வது கோட்ட செயலாளர் பாபு மற்றும் முருகேசன், உமாயின் பாய், ஜான் பீட்டர் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சேலம் மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட குடிநீர் விநியோகத்தை ஒப்பந்த அடிப்படையில் தனியார் நிறுவனத்திற்கு வழங்கும் தீர்மானத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி சேலம் கோட்டை மாநகராட்சி அலுவலகம் முன்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சேலம் வடக்கு மாவட்ட செயலாளர் பிரபாவளவன் தலைமையில் போராட்டம் நடைபெற்றது. இதில் மாவட்ட பொருளாளர் அசோக்குமார், மாவட்ட செய்தி தொடர்பாளர் கிருஷ்ணமூர்த்தி, மாவட்ட பொறுப்பாளர் கராத்தி முருகேசன், மாவட்ட பொறுப்பாளர் உமாயன் பாய், சேலம் மண்டல செயலாளர் ஆறுமுகம், மண்டல துணைச் செயலாளர் சசிகுமார், தேர்தல் பணிக்குழு மாநில செயலாளர் நாவரசன், இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை மாநில செயலாளர் வசந்த் மற்றும் பாவேந்தன், ஜான் பீட்டர், RKB ரவி, ஷேக் முகமது உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். சேலம் மாவட்டத்தில் இருக்கும் அனைத்து பொதுமக்களின் சார்பாக, விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பாக, எழுச்சி தமிழனுடைய ஆணைக்கு இணங்கி பொதுமக்களுடைய நீராதாரத்தை விலக்கி விற்கும் நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து, மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து இந்த தீர்மானத்தை ஏற்றுக்கொண்ட மாநகராட்சி மேயரை கண்டித்து இந்த மக்கள் விரோத போக்கை கைவிட வேண்டும். பன்னாட்டு நிறுவனத்திற்கு குடிநீரை தாரவாத்து கொடுத்து வியாபாரத்தை ஊக்கப்படுத்தி பெரும் முதலாளிகள் கொள்ளையடித்துக் கொண்டு போகும் இந்த போக்கை கண்டித்து பொதுமக்களுக்கு விலை நீராக இலவசமாக கொடுக்கும் நீரை ஒரு காலகட்டத்தில் வரி என்ற பெயரில் வரி போட்டு விலைக்கு குறிப்பிட்ட தொகைக்கு மாநகர நிர்வாகம் கொடுத்து கொண்டிருந்தது. இது தனியார் மயமாக்கப்பட்டது என்றால் ஒரு லிட்டர் வருங்காலத்தில் கோடை காலங்களில் ஏற்கனவே கர்நாடகாவில் தண்ணியை கையேந்தி கொண்டிருக்கிறோம். கோடை காலத்தில் சுமார் ஒரு லிட்டரை 50 ரூபாய் விலை கொடுத்து வாங்க வேண்டிய சூழ்நிலை சந்தர்ப்பம் வரும். இது மக்களுக்கு பேர் இழப்புகளை தரும். ஏற்கனவே மக்கள் அதிகபட்சமான வரி சிக்கலில் மாட்டிக்கொண்டு மத்திய அரசு மாநில அரசு வரி சிக்கலில் தவித்துக் கொண்டிருக்கும் காலகட்டத்தில் இதுபோல பன்னாட்டு நிறுவனத்துக்கு குடிநீரை வியாபாரம் செய்வது முற்றிலும் தவறானது. இதை தடுத்து நிறுத்தவே விடுதலை சிறுத்தைகள் கட்சி மக்களில் ஒருவராக எழுச்சி தமிழரின் ஆணைக்கு இணங்கி இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். கண்டிப்பாக இந்த திட்டத்தை கைவிட வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களுடைய வேண்டுகோளை விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பாக அறிவிக்கிறோம். இந்த நீர் ஆதாரத்தை வென்றெடுத்து மக்களிடம் கொடுக்கும் வரை தனியார் நிறுவனத்தை சேலம் மாவட்டத்தில் எந்த ஒரு காலகட்டத்துக்கும் இதை இயங்க விடமாட்டோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சி பலகட்டமான போராட்டத்தை தொடங்கும். இது முதல் கட்ட போராட்டமாக கருதுகிறோம். சென்னை எல்எஸ் ரோட் பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதி மாவட்ட நிர்வாகிகள் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட செயலாளர் வெங்கடேசன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் சிறப்பழைப்பாளராக தலைமை நிலைய செயலாளர் இளஞ்சேகவேரா, மண்டல செயலாளர் ரா செல்வம், மண்டல துணைச் செயலாளர் செல்வம், மண்டல துணைச் செயலாளர் அர்ஜுன், இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை மாநில செயலாளர் வழக்கறிஞர் சாரநாத் ஆகியோர் கலந்து கொண்டு ஆலோசனைகளை வழங்கினர். மேலும் இந்த கூட்டத்தில் மாவட்ட பொருளாளர் சலீம், மாவட்ட செய்தி தொடர்பாளர் பிரபு, மாவட்ட துணைச் செயலாளர்கள் பச்சை, அன்வர் பாஷா, சீராளன், செல்வராணி, மாவட்ட நிர்வாக குழு உறுப்பினர்கள் பிரபாவளவன், மகேஷ் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி மாவட்டத்தில் எதிர்வரும் புரட்சியாளர் அம்பேத்கர் பிறந்த நாளில் அனைத்து வட்டங்களிலும் கொடி கம்பங்களை புதுப்பித்து கல்வெட்டுகளை திறப்பது உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றியிருக்கிறோம். தமிழகத்தில் பாசிச பாஜக அரசு மதவெறியை தூண்டி இங்கே மக்களை பிளவுபடுத்தும் பாசிச பாஜக கட்சியை தமிழக மக்கள் புறக்கணிக்க வேண்டும் என்றும் இப்படி பல்வேறு தீர்மானங்கள் இங்கே நிறைவேற்றியிருக்கிறோம். மக்கள் தலைவர் எழுச்சி தமிழ் அவர்கள் தேர்தலிலே என்ன முடிவு எடுத்தாலும் அதற்கு கட்டுப்பட்டு தலைவர் எழுச்சி தமிழ் என்ன அறிவுரை சொன்னாலும் அதை கேட்டு
அதற்காக களப்பணிகளை ஆற்றுவது என்று தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறோம். சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் மாநில மாவட்ட பொறுப்புகளை, காலி பொறுப்புகளை தலைவர் எழுச்சித்தமிழ் அவர்கள் ஆணைக்கிணங்க இங்கிருந்து பரிந்துரை செய்வது என்றும் தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறோம். தொடர்ந்து வட்ட நிர்வாகத்தை சீரமைப்பது என்றும் தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறோம். இதில் மாநில மாவட்ட பகுதி வட்ட நிர்வாகிகள் பெருந்தர்களாக பங்கேற்றிருக்கிறோம். தேர்தல் ஆணையம் ஆலோசனை கூட்டம் நடத்தியிருக்கிறது. தமிழகத்தில் ஒரே கட்டமாக தேர்தல் நடத்திட வேண்டும் எனவும் பாகுபாடு இல்லாமல் நடத்திட வேண்டும் எனவும், குறிப்பாக எதிர்வரும் புரட்சியாளர் அம்பேத்கர் பிறந்த நாளில் தேர்தல் நடைமுறைக்கு வந்தாலும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாட தேர்தல் ஆணையம் அனுமதிக்க வேண்டும் என்றும், தமிழகத்தில் இருக்க அனைத்து புரட்சியாளர் அம்பேத்கர் சிலைகளுக்கு கூண்டிலிருந்து விடுபடவும் இங்கே தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறோம். மறைந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் ஐயா நல்லக்கண்ணுவின் நினைவேந்தல் நிகழ்வு மதுரையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நடைபெற்றது. இந்நிகழ்வில் மதுரை தெற்கு சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளர் மணியரசு, மண்டல துணைச் செயலாளர் தென்னிவளவன், மாவட்ட செய்தி தொடர்பாளர் மிசா கணேசன், மாவட்ட துணைச் செயலாளர் செல்வராசு, வடக்கறிஞர் ரகுமான், மாவட்ட செயற்குழு உறுப்பினர் ரமேஷ் மற்றும் போஸ் ராமச்சந்திரன், ஐயாதுரை, தவசி, ராமதாஸ், பூமி, தாமரை வளவன், பிரபாகரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு ஐயா நல்லக்கண்ணுவின் திருவுருவப்படத்திற்கு மாலை அணிவித்து வீர வணக்கம் செலுத்தினர். தமிழ்நாட்டில் சமத்துவம் மலர, தமிழ்நாட்டில் சமத்துவம் மலர, தமிழ்நாட்டில் சிந்தனை, தமிழ்நாட்டில் சிந்தனை, மலர்ந்திட சபதம் ஏற்போம், மலர்ந்திட சபதம் ஏற்போம், விடுதலை சிறுத்தைகள் சபதம் ஏற்போம், விடுதலை சிறுத்தைகள் சபதம் ஏற்போம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், எளிமையின் உச்சம், எளிமையின் உச்சம், ஐயா நல்லகனுக்கு, ஐயா நல்லகனுக்கு, வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், மதுரை மாநகரத்திற்கு மாவட்டம், மதுரை மாநகரத்திற்கு மாவட்டம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். சேலத்தில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக அறிவர் அம்பேத்கர் போக்குவரத்து தொழிலாளர் விடுதலை முன்னணி பேரவை செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பேரவைத் தலைவர் அர்ஜுனன், பேரவை பொதுச் செயலாளர்கள் வேலுச்சாமி, செல்வகுமார், பொன்னுச்சாமி, பேரவை அமைப்புச் செயலாளர் மதுரை முத்தையா, மண்டல செயலாளர் முருகேசன், பேரவை துணைத் தலைவர் இமானுவேல் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தொழிலாளர் விடுதலை முன்னணியில் இணைக்கப்பட்ட அறிவர் அம்பேத்கர் போக்குவரத்து தொழிலாளர் விடுதலை முன்னணியின் பேரவை செயற்குழு கூட்டம் இன்றைக்கு சேலத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 3 முக்கிய அஜெண்டா குறித்து இன்றைக்கு பேரவை கூட்டத்தில் நாங்கள் விவாதித்திருக்கிறோம். முதலாவது, மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு மற்றும் போக்குவரத்து துறை அமைச்சர் அவர்களுக்கும் விடுதலை சிறுத்தைகளின் தொழிற்சங்க சார்பில் நன்றியை அறிவிக்கின்ற ஒரு தீர்மானத்தையும், வர இருக்கின்ற தேர்தலில் எங்கள் கட்சிக்கு தேர்தல் நிதி அளிக்க வேண்டிய ஒரு வேண்டுகோள் தீர்மானத்தையும் தொழிற்சங்க சார்பில் உறுப்பினர்களை அதிகரிக்க வேண்டும் என்று கடந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானத்தை அதை அதிகப்படுத்தி அதை முறைப்படுத்தி செயலாக்கம் செய்யப்பட வேண்டும் என்கின்ற காரியத்தை குறித்தும் இன்றைக்கு இந்த பேரவை கூட்டத்தில் நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம். 3 தீர்மானங்களை இன்றைக்கு நாங்கள் இந்த கூட்டத்தின் வாயிலாக நாம் நிறைவேற்ற இருக்கிறோம். நான் அறிவித்தபடி முதலாவது தீர்மானம், போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு சேர வேண்டிய ஓய்வு கால பணங்கள் அனைத்தையும் இந்த அரசு கொடுத்துவிட்டது. ஓய்வு பெற்றவர்களுக்கு வழங்க வேண்டிய அகவிலைப்படியையும் இன்றளவும் அவர்களுக்கு கொடுத்து, அதாவது அகவிலைப்படி
அப்டேட் பண்ணியிருக்காங்க, அதையும் கொடுத்திருக்கிறார்கள். ஏறக்குறைய 2444 கோடி அளவிற்கு போக்குவரத்து கழகங்களுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் மாண்புமிகு போக்குவரத்து துறை அமைச்சர் அவர்களுக்கும் நிதியாக வழங்கி போக்குவரத்து தொழிலாளருடைய நீண்ட நாள் கோரிக்கையை அவர்கள் நிறைவேற்றி இருக்கிறார்கள். அவருக்கு பேரவையின் சார்பாக நன்றி தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்ற இருக்கிறோம். உங்களிடத்திலே குறிப்பிட்டபடி தேர்தல் நிதி சம்பந்தமாக நாங்கள் இங்கே பேசி தீர்மானம் நிறைவேற்ற இருக்கிறோம். உறுப்பினரை அதிகப்படுத்துவது குறித்தாக இன்றைக்கு தீர்மானம் நிறைவேற்ற இருக்கிறோம். அவர்கள் எல்லாம் இங்கே இப்பொழுது விவாதித்து அவர்கள் முடிவெடுக்கப்பட்டு விட்டது. தீர்மானமாக இன்னும் ஒரு நிமிடத்தில் அதை தீர்மானமாக வாசித்து அதை நிறைவேற்றி இந்த கூட்டத்தை நாங்கள் நிறைவு செய்ய இருக்கிறோம். பேரவை தலைவர் மற்றும் பேரவை பொதுச் செயலாளர்கள் வேலு, செல்லக்குமார் மற்றும் பொன்னுசாமி, பேரவையினுடைய அமைப்பு செயலாளர் மதுரை முத்தையா மற்றும் திருச்சி இம்மானுவேல், பேரவை துணைத் தலைவர் மணி, பேரவை துணை பொதுச் செயலாளர் புரட்சி மனோகர் இவர்களுடன் இன்றைக்கு அவர்கள் முன்னிலையிலே இன்றைக்கு இந்த நிகழ்வு நடைபெற்றிருக்கிறது. இருந்தது இப்பொழுது 3200 ஓட்டுநர் கம் நடத்துனர் 3200 பேருக்கு, அதாவது திட்டமிட்டபடி அரசு ஆணைப்படி அந்த 3200 சொல்ற அவங்களை நியமனம் பண்ணிட்டாங்க. நியமனம் பண்ணி இப்போது அதுக்கான ஆணைகள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த இவங்க எல்லாம் பணியில சேர்ந்தாங்கன்னா அந்த நெருக்கடி இருக்காது. அந்த தொழிலாளர் இல்லை என்கிற நெருக்கடி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதுக்கான பணி ஆணைகள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இல்ல இருக்கும், முடிஞ்சு போகும். ஆணை வழங்கிட்டாங்க, கொடுத்து கொண்டிருக்காங்க. அங்க ஒரு இந்த வாரத்திலே முடிஞ்சிடும் நினைக்கிறேன். இன்றைய களத்தல் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதே போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே,